வணக்கம். சந்திரன் கெட்டால் கெட்ட ஆத்மாக்கள் வாசம் செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சந்திரன் கெடுவது பார்த்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்றது, கேதுவோட சேர்றது, ராகு நட்சத்திரத்தில் போகிறது, கேது நட்சத்திரத்தில் போகிறது, மாந்தியோட சேர்றது, மறைவு ஸ்தானம் ஏறுறது, இல்லை தேய்பிறை சந்திரனாக இருக்கிறது, இது எல்லாமே சந்திரன் கெடுவதற்குள்ள ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, இது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். அது நம்ம சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருவருடைய அனுபவத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா வீடியோக்களை எக்கச்சக்கமாக நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். சந்திரன் கெடும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது கெடும். தூங்குறதுக்கே அவங்க மாத்திரை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடும். அதுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா மனசில் தேவையற்ற பயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லார் மேலேயும் சந்தேக பார்வையை செலுத்துவாங்க. வீட்டில் உள்ள அத்தனை பேர் மேலேயுமே சந்தேக பார்வையை செலுத்துவாங்க. ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக பார்வை அப்படிங்கிறது இருக்கும். ஆணாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் பெண்கள் மேலே சந்தேகப்படுவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலே சந்தேகப்படுவாங்க. தேவையற்ற சந்தேகங்களாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அலுவலகங்களுக்கு போகிறதுக்கு மனம் இருக்க, வேலை செய்கிறதுக்கே போகிறதுக்கு மனம் விரும்பாது. அது கிளம்பி போவாங்க, அப்படியே திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அங்கே போனாலும் அலுவலகத்தில் ஒரு ஒழுங்கான வேலையை பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் அப்படிங்கிறது உருவாகிறோம். இப்படி உருவாக கொஞ்ச நாளாக என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பலவித பிரச்சனைகள் உடல்நிலையில் மாறிடும். அப்படி பலவித பிரச்சனைகள் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று அதிகமான தலைவலி உருவாகிடும். அப்படி இல்லைன்னா முதுகு பின்பு பார்த்திங்கன்னா முதுகு புறத்தில் நல்ல வலி ஆரம்பிச்சிடும். இடுப்பு வலி, முதுகு வலி ஆரம்பிச்சிடும். இந்த முதுகு வலி, இடுப்பு வலி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மோசமான நேரத்தில் ஏற்கனவே வெளியில் இருக்கிற கெட்ட ஆத்மாக்கள் இவங்களோட ஆத்மாக்களில் பார்த்திங்க அப்படின்னா குடியேறிக்கிட்டோம். அப்படி குடியேறும் போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த கெட்ட ஆத்மாக்கள் எப்படி வருது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பல ஞானிகளே இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கெட்ட ஆத்மாக்கள் உழவுது, கெட்ட ஆத்மாக்களை பற்றி நிறைய ஞானிகள், எல்லா ஞானிகளும் அவங்களுடைய புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லாதவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது ஞானிகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சித்த பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை நல்லா பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் புலமை உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க. கெட்ட ஆத்மாக்கள் ஒருத்தரை பிடிச்சிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அனுபவம் இல்லாதவங்க, இதை பற்றி தெரியாதவங்க வேணால் இதை கேலியாக பேசலாம். இவங்களுக்கு சும்மா சொல்கிறாங்க, ஏதோ இந்த நபர் பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு உடல்நிலை மோசமாக கெட்ட ஆத்மாக்களோட வாசம் அவங்க ஆத்மாவோட சேர்ந்துருது. அப்படி சேரும் போது இந்த கெட்ட ஆத்மாக்கள் என்னென்ன நினைக்குதோ இது எல்லாத்தையுமே இவங்க செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை நம்ம படத்தை பார்த்தெல்லாம் சொல்லலை, நம்மளுடைய அனுபவங்கள், நம்ம ஜோதிட வாடிக்கையாளர்கள் வர்றாங்கல்ல, இவங்களோட அனுபவத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிடும். அப்படி உருவாகும் போது பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்ச நாள்லேயே ஒன்று இவங்களை யாரும் வீட்டில் கண்டுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஏதாவது விதத்தில் மரணம் கூட எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பலர் தற்கொலை முயற்சியை எடுத்திருக்காங்க. பல பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எங்கே அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திரன் ஏதாவது ஒரு விதத்தில்
ரொம்ப மோசமான விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதிக்கப்படும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு எப்போ இது பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சந்திர தசா நடக்கணும், அப்படி இல்லைன்னா சந்திரன் போகக்கூடிய வீட்டோட அதிபதி தசா இருக்கும், இல்லைன்னா எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதோட தசா இருக்கும், ராகு கேதுக்களோடு இருக்கலாம், இல்லை மாந்தியோடு இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மறைவு ஸ்தானங்களோட வீட்டோட தசா நடக்கும், ராகு தசை நடக்கும், கேது தசை நடக்கும், பாதகாதிபதியோட தசா நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். இதற்கு தீர்வு கண்டிப்பாக அவங்களால செய்யவே முடியாது. இதற்கு பிறரை தான் வந்து நீங்கள் வந்து தேடி, தாந்திரிகரை தேடி யாராவது இதுக்குன்னு செய்யக்கூடிய நபர்களை வந்து பார்த்து தான் இதுக்கு வந்து வழியை வந்து தேடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுருவாங்க. இல்லை சந்திரதசா போயிட்டு இல்லை கெடுத தசா போயிட்டு நல்ல தசா வந்துடும், அந்த நேரத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுரும். அப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து தீர்ப்பதற்கு வழிமுறைகளை வந்து தேடிக்கணும். அப்படி தேடும் போது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடக்கும், அவங்கள காப்பாற்ற முடியும். நன்றி நண்பர்களே.